ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நடத்துதல் என்பதற்கு வழிகாட்டுதல் என்ற அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வந்து நம்மை நோக்கி, நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பன், நீங்கள் என் ஆடுகள் என்றார். இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பனாக உலகத்தில் வந்து தம் ஜீவனையும் நமக்காக கொடுத்தார். நாம் இவ்வுலகில் சமாதானமாக வாழ்வதற்கு வேண்டிய நித்திய வெளிச்சத்தின் வழியையும் அவரோடு தொடர்பு கொள்ளும் ஆவிக்குரிய வழியை நமக்கு காட்டியிருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் படித்து தெரிந்து கொள்கிறோம். எவரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிற பிசாசின் வஞ்சனையிலிருந்தும் இயேசு நம்மை காப்பாற்றி நம் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடியினால் நாம் எல்லா போராட்டங்கள், சோதனைகள் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். ஆடுகள் மேய்ப்பனை பின்தொடர்வது போல நாமும் இயேசுவை பின்தொடர்ந்தால் அவர் நம்மை சமாதான பாதையிலே நடத்தி நம்மை கடைசி வரை கைவிடாமல் காப்பார். ஜெபம். இயேசுவே, நீரே நல்ல மேய்ப்பன், உம்மையே கடைசி வரை பின்தொடர்வேன், என்னை ஆசீர்வதியும். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.